48 வயதான டேனியல் பாலாஜியின் மரணம் திரைத்துறையினர் மட்டுமல்லாது அனைவரையும் திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. இவர் திரைத்துறையில் டேனியல் பாலாஜி என்ற பெயரில் பிரபலமானவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கண்டமொழி படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். இவருடைய அண்ணன் முரளி இவருடைய பெரியம்மா பையன் ஆவார். கல்லூரி தரமணி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்து பட்டம் பெற்ற டேனியல் பாலாஜி சினிமா ஆசையில் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். இவருடைய மாமா சித்தாலிங்கையா என்பவர் கன்னட சினிமாவின் பிரபல இயக்குனர் ஆவார். தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரான முரளியின் தம்பியாக இருந்தாலும் அவரிடம் இவர் எப்பொழுதும் சான்ஸுக்காக கேட்டதே இல்லை. தன்னை அறிமுகப்படுத்த சொல்லி கேட்டதே இல்லை. கமலஹாசன் இயக்கி நடித்த மருதநாயகம் திரைப்படத்தில் புரொடக்ஷன் குழுவில் மேனேஜராக இவர் பணியாற்றியுள்ளார். தொலைக்காட்சி தொடரில் ராதிகாவின் சித்தி நாரியர் நாடகத்தில் டேனியல் என்ற பெயரில் நடித்ததால் டேனியல் பாலாஜி என்று இவர் புகழ் பெற ஆரம்பித்தார். அலைகள் சீரியலிலும் நடித்துள்ள டேனியல் பாலாஜி திரைத்துறையில் ஏப்ரல் மாதத்தில் என்ற திரைப்படத்தில் நடித்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். பின்னர் காதல் கொண்டேன், காக்க காக்க ஆகிய படங்களில் சில கதாபாத்திரங்களில் வந்தாலும் கௌதம் மேனன் இயக்கிய வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து மிகவும் புகழ் பெற்றார். அதற்கு பின்னர் சில குணச்சித்திர பாத்திரங்களிலும் அவ்வப்போது நடித்து வந்தார். இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் பொல்லாதவன், வடசென்னை ஆகிய படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு அங்கீகாரத்தினை பெற்றார். அவருடைய சிறந்த படங்கள் என்று சொன்னால்